அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்தா ஸ்காலர் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காமனான ஒரு டவுட் வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார், வாட் இஸ் இட் சார்? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங்காக ஓப்பன் பண்ணேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு இந்த மாதிரியான அன்லாக்கிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு காட்டுது சார். இது என்ன சார், எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சாய்ஸ்லாம் ஃபில் பண்ண பிறகு வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இது. சரி, அப்புறம் ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதாவது 2 கொஸ்டின் வந்து பார்ப்போம். சார், கேன் ஐ எடிட் ஆர் மாடிஃபை த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இஃப் ஐ ஃபில் இன் த ராங் இன்ஃபர்மேஷன் டியூரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏஐசிசிசி போர்ட்டலில் ஏதாவது ஒரு விஷயத்தை ராங்காக பண்ணியிருக்கீங்க, ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் எஸ், நான் வந்து அன்லாக் பண்ண விரும்புகிறேன், ஐ அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் எந்த இடத்துல தவறுதலாக ஏதாவது என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரி பண்ணி சரி பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், சாய்ஸ் லாக்கிங்கில் நான் வந்து தெரியாமல் 2 காலேஜ் தான் போட்டிருக்கேன், பட் ஆனால் 10 காலேஜ் போடலான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணலாம். அதன் பிறகு இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சார், நான் வந்து ஆல் இண்டியா கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் டைப் தான் அப்ளை செலக்டட் தான் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் பெய்டு அதுக்கான ஃபீஸ் தான் பே பண்ணியிருக்கேன். லேட்டர் நான் நினைக்கிறேன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி சாய்ஸ் அன்லாக்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஒரே ஒரு முறை தான் யூஸ் பண்ண பயன்படுத்த முடியும். அதனால் தேவையில்லாமல் அதை ஐ அக்ரி டு அன்லாக் கொடுக்காதீங்க. சரியா? ஸோ தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான சூழ்நிலையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் அப்படின்றது 55,000 கேட்கும். அந்த 55,000 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் 20,000 21,000 கட்டியிருப்பீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து 75,000 பக்கம் நீங்கள் உள்ளே வந்து கட்டியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எதில் சீட்டு கிடைக்குதோ அல்லது ஃப்ரீ எக்ஸிட் நீங்கள் முறையாக பண்ணுறீங்க, ப்ராப்பராக ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 70,000 உங்களுக்கு ரீஃபண்ட் செய்யப்படும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் என்ட்ரி ஏதாவது விஷயங்கள் நான் தப்பாக பண்ணிட்டேன் சார், சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஐ அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுங்க. அல்லாட்டு அந்த மாதிரி எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, நீங்கள் அதில் எந்த சேஞ்சும் பண்ண விரும்பவில்லை, நான் எல்லாமே சரியாக பண்ணியிருக்கேன், காலேஜ் செலெக்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங்கும் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சா டேரெக்டாகவே ஐ டு நாட் அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துடலாம். நிறைய சமயத்தில் நீங்கள் சம்டைம்ஸ் இந்த 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணாமல் டேரெக்டாகவே நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதி அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். சரியா? இந்த ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் குழம்பி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டவுட் அப்படின்றது நிறைய பேர் பொதுவாக, ஏன்னா நியூ கம்மர்ஸ்லேயே யாருக்கும் இதை பற்றின ஐடியா இல்லை. அதனால் அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணிங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.